மறைந்து கிடக்கும் பல மர்மங்கள், புதைந்து போன பல உண்மைகள், அமானுஷ்ய உலகின் ஆச்சரியங்கள், விடை தெரிந்திடாத வினோதங்கள், விடை தேடிய பயணம். இவர் தொட்டாலே நோய்கள் குணமாகிவிடும். இவர் பாதம் பட்டாலே பிணிகள் நீக்கிவிடும். மக்கள் போற்றும் மாமனிதர். காடுகளை அழித்து நகரம் உருவானது. ஆறுகளை தடுத்து அணைகள் உருவானது. அறிவியல் வளர்ந்து கண்டுபிடிப்புகள் உருவானது. இயற்கையை விட்டு விலகி வாழ்ந்ததால் இன்று பல நோய்கள் உருவானது. வசதி படைத்த சீமான்கள் செலவு செய்து உடல்நிலையை கவனித்துக் கொள்ள 1000 மருத்துவமனைகள் உலகமெங்கும் இருக்கின்றது. ஆனால் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு கடவுள்களைத் தவிர வேறு துணைகள் இல்லை. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் மனித உருவில் கடவுளாய் சில மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அப்படி கடவுளின் அவதாரமாக, கலியுக பெருமாளின் மறுவடிவமாக சென்னை வாசிகள் வணங்கும் மனிதர் பொன்னுசாமி பெருமாள். இந்த உலகம் எப்படி பஞ்சபூதங்களால் ஆனதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலும். நம்ம உடம்புலையும் நீர், காற்று, வெப்பம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல வியாதிகளுக்கு பழங்காலத்திலிருந்தே தொடு சிகிச்சை மூலமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய நிறைய முறைகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. சீனர்கள் அதை அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர்னு சொல்கிறாங்க. நாம் அதை பாட்டி வைத்தியம்னு சொல்கிறோம். ஆனால் தொடு சிகிச்சையை பற்றி தெரியாத ஒருத்தர் அவர் கை வச்சாலே நோய்கள் சரியாகிறதாகவும், கால் பட்டாலே பிணிகள் நீங்கிறதாகவும் அந்த பகுதி மக்களால் பரவலாக நம்பப்படுது. அவர் தான் பொன்னுசாமி பெருமாள். சென்னை பரபரப்புக்கு சற்றும் குறைவில்லாத நகரம். உலகின் பல்வேறு இடங்களிலிருந்தும் நாள்தோறும் பல்லாயிரம் பேர் வந்திறங்கும் பெருநகரம். சினிமாவிற்கு மட்டுமல்ல, கல்வி, மருத்துவத்திலும் புகழ்பெற்று விளங்கிடும் மாநகரம். ஆனால் இதே நகரில் இன்றும் நாள்தோறும் அடிப்படை பிரச்சனைக்காக போராடும் மக்கள் ஏராளம். தங்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்க்க முடியாமல், உடலினை கவனித்துக் கொள்ளாமல், கடவுளை வணங்கி கவலைகளை மறந்திடும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவர் திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமி பெருமாள். அடுத்தவங்க வலியை நம்மால உணர முடியாது. அந்த வலி இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்படி பல வேதனைகளோடவும் வலிகளோடவும் கஷ்டங்களோடவும் வர்ற பல மக்களை பொன்னுசாமி பெருமாள் தொடர்ந்து மூலமாக குணமாக்குறாரு. இவர் தொட்டாலே பிரச்சனை தீர்கிறது. இவர் பாதம் பட்டாலே பாவம் நீங்கி பிணிகள் மறைகிறது. கடவுளை வேண்டி இவர் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே பலிக்கிறது என்று அந்த பகுதி மக்கள் இவரை காண கூட்டம் கூட்டமாக இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என் சொந்த ஊர் கடலூர். எங்கள் வீட்டுக்காரமாக தான் இவங்களுக்கே கேன்சர் 1 வருஷமாக இருக்குது. இந்த 1 வருஷத்தில் எல்லா டாக்டர்கிட்டையும் இட்டுட்டு போய் காட்டினேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போங்க குணமாயிடும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு இங்கே வந்தோம். இங்கே வந்து மொதல் வாரம் வந்த உடனே என்ன சொன்னார், உங்களுக்கு 5 வாரத்தில் குணப்படுத்திடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 வாரத்தில் இவங்களுக்கு வந்து குணப்படுத்திட்டாரு. 1/2 இட்லி கூட சாப்பிடாதவங்க இங்கே வந்து 4 இட்லி சாப்பிட்டாங்க மொதல் வாரம். இப்போ நார்மலாக இருக்கிறாங்க.
இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை வர சொல்லியிருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோங்க. பொன்னுசாமி பெருமாள் பற்றிய அதிசயங்களையும் ஆச்சரிய தகவல்களையும் கேட்டு அவரை காண தந்திரபூமி குழு சென்றது. திருமுல்லைவாயில் பகுதியில் இருக்கும் நவசக்தி ஆலயத்தில் பொன்னுசாமி மருத்துவம் பார்ப்பதாக தகவல் அறிந்து அங்கு சென்றோம். அவரை காண மக்கள் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருந்தனர். எல்லா டாக்டருமே நான் சொல்லுவாங்க, எங்களால் ஒன்றும் கிடையாமல் இறைவன் ஒருத்தருக்கும் அவன் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் கடவுளுடைய நம்பிக்கையை வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தால திருமுல்லைவாயில் தென்றல் நகரில் நவசக்தி அம்மன் திருக்கோயில்னு ஒரு திருக்கோயில் இருக்குது. நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, அங்கே கேன்சரை சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது, என்ன கேன்சருக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்களே, ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் நல்லா சரி பண்ணணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லணுன்னே நான் சரி எதுக்கும் முயற்சி எடுத்து பார்ப்போன்ட்டு கடவுள் மேலே நம்பிக்கையில் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வரும்போது ஆஸ்பத்திரியில் ஃபோன் வந்துட்டுருக்கேன், நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ண வாங்க, ஆப்ரேஷன் பண்ண வாங்க வாங்கன்னுக்காங்க. ஸோ அங்கே போவியா இங்கே போவியான்னு சொல்லி ரெண்டும் கிடைப்பட தனிப்பட்ட நேரத்தில் எனக்கு குறிய வந்து கோயிலுங்கிற ஒரே முடிவாதமாக இருந்துட்டேன். இறைவன் தான் அவன் ஏற்கனவே டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்கள் கையில் கிடையாது இறைவன் தான் சொல்லிட்டாங்க. அப்போ இறைவனின்றி ஒரு அணுவும் அசையான்னு சொல்லியிருந்தால நான் நேராக இங்கேயே வந்துட்டேன். இங்கே வந்து சொன்ன நேராக நம்ம சாமிகிட்டே சொல்லிட்டேன், இவளை நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் இனிமேல் காஸ்திரிக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையில் நான் வந்து எள்ளளவு கூட குறையாமல் அளவுக்கு நான் இங்கே வந்து முழு நம்பிக்கையோடு இருந்தேன். இவங்களும் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஈஸியாக சரி பண்ணிடுறேன்னு சொன்னோன்னே எனக்கு அதுவே முதல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. அன்னைக்கு நாள் நாங்கள் வந்து பார்க்கும்போது இவளுக்கு வந்து 7 மாதமாக அவளால் காலை வந்து உட்கார முடியாது, உட்காந்து எதுவுமே செய்ய முடியாது, அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவள் இருந்துகிட்டு இருந்தா. இங்கே வந்துட்டு போனோடனே காலை மடக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ அந்த மாதிரி தான், ஆனால் வலி இல்லை. ஸோ அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 2வது வாரம் வந்தேன். 2வது வாரம் போது நல்லாவே உட்காந்துட்டா. எங்கே போனாலும் சொல்லுங்க, கேன்சருக்கு ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு அதிர்ச்சி தான். அப்படிப்பட்ட திருக்கோயில் இந்த நவசக்தி அம்மன். ஸோ இது நாங்கள் 3 வாரம் 4வது வாரம் 5வது வாரம் வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் இவளுக்கு வந்து இப்போ எல்லாமே பார்த்தல நார்மல் நிலைமைக்கு இப்போ வந்துச்சா. அவங்க சாமி என்ன சொன்னாங்க, 9 வாரம் வாங்க, அதுக்குள்ளே நான் அவளை சரி கட்டி தரேன்னாங்க. அதே மாதிரி இது 6வது வாரம் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறா, எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு முழு திருப்தியாகவே இருக்கும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இன்னும் அதாவது அஞ்சலில் இவங்க அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு நிமிடமும் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவள் வந்து இவருடைய ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ மெசேஜில் செல்லில் அனுப்பிச்சி விடுவா. இப்போ உள்ள அனுப்பி விடும்போது அவங்களுக்கு நல்லா குணமாக இருக்குது. என் பிள்ளையை அவங்க மாமா வந்து நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி இப்போ எங்களுக்கு. இவர் தொட்டா நோய்கள் குணமாகுது, இவர் பெருமாளுடைய அவதாரம், இவர் ஒரு புனிதர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு தான் நாம் அவரை சந்திக்கிறதுக்காக அங்கே போனோம். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மாறா புல்லட்டில் வலம் வராரு, ஒரு பயில்வானுக்குரிய தோற்றம், அது மட்டும் இல்லாமல் பேச்சில் பாமரத்தனம். இவரை நம்பி எப்படி அந்த பகுதி மக்கள் தங்களுடைய குறைகளையும் தங்களுடைய பிணிகளையும் நீக்கிறதுக்காக வராங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். பொன்னுசாமி பெருமாள் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் முற்றிலும் ஒரு மாறுபட்ட மனிதராக இருக்கிறார். வெளித்தோற்றத்தில் ஆளை மிரட்டும் அடியாளாக காட்சி தருபவர் ஆலயத்திற்குள் சென்றதும் தேடி வரும் மக்களின் குறைகளை கேட்கும் பொழுது கடவுளின் சேவகனாக மாறிவிடுகிறார். உயிரை காப்பாற்றுற மருத்துவர்களை நம்ம பொதுவாக கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் பொன்னுசாமி பெருமாளோ அந்த கடவுள் இருக்கிற நவசக்தி ஆலயத்தில் தான் தன்னுடைய மருத்துவத்தையே மேற்கொள்கிறாரு. பொன்னுசாமி பெருமாளை பெருமாளின் அவதாரமாக பார்க்கறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வாழ்ந்து வரும் பொன்னுசாமி பெருமாளுக்கு எப்படி தனக்குள் இப்படி ஒரு சக்தி வந்தது என்று அவருக்கே தெரியாதாம். ஆனால் அங்குள்ள மக்கள் இவரை பெருமாளின் அவதாரமாக வணங்கிட காரணம் அவர் நெற்றியில் இயற்கையாகவே பெருமாளின் நாமம் போன்ற குறியீடு தெரிவதாகவும் அவரின் கையில் பெருமாள் கையில் இருக்கும் ஸ்ரீசக்கரம் இருப்பதால் தான் அவர் தொட்டதும் தீராத வியாதிகளும் தீர்கிறது என்பது அவரை காண வரும் மக்களின் நம்பிக்கை. ஐயா ரொம்ப
நிறைய நாள் இருக்கணும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய ஒரு இந்த மாதிரி தீர்வு கொடுக்கணும். வந்து 9 வாரம் வந்து சுற்றிட்டு வந்தேன். படிப்படியாக நடக்க முடியாமல் இருந்தேன் நான். இப்போ நல்ல நிலையில் திரும்புள்ள வாயிலிருந்து நடந்தே வந்து ஐயாவை பார்த்துட்டு போகிறேன். இப்போ நல்லாவே இருக்கேன். வயசு 62 ஆகுது. நார்மல். பெருமாளின் அவதாரம், இவருக்குள் ஏதோ சக்தி இருக்கிறது என்ற காரணங்களை விட உண்மையில் இவரை தேடி வருபவர்களின் குறைகள் எப்படி மாயமாக மறைகிறது என்பது இன்று வரை அங்கு வருபவர்களுக்கு ஒரு புரியாத புதிர். படித்தவர்கள், படிக்காதவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் என்று எவர் வந்தாலும் அவர்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இவர் தொட்டாலே போதும் என்பதுதான் அது. உலகத்தில் என்னென்ன நோய் இருக்கோ எல்லா நோய்க்காரங்களும் வராங்க. எஸ்எல்இ நோய், எல்லா நோயும் நான் குணப்படுத்திகிட்டு இருக்கேன். டாக்டர் முடியாதுன்னு ஒதுக்குனா கூட நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் தேய்ச்சி அவங்கள குணப்படுத்த முடியும். தெய்வ சக்தியில் குணப்படுத்த முடியும். ஒருவரை தொடும் பொழுது அவர்களுக்குள்ளிருந்து தன் உடலுக்குள் ஏற்படும் ஒருவித மாற்றத்தை கொண்டே அவர் அதற்கான தீர்வை முன்வைக்கிறார். வெறும் கைகளால் மட்டும் அவர் சிகிச்சை அளிப்பதில்லை. தன் கால் பாதத்தை எங்கு பிரச்சனையோ அந்த உடல் பகுதியில் அழுத்தியும் அதை நிவர்த்தி செய்கிறார். சில சமயங்களில் அதிகமான மக்களை சந்திக்கும் பொழுது அவர்களின் வினை தன்னை சுட்டுவிடக் கூடாது, தானும் ஒரு மனிதனே என்பதால் எலுமிச்சை, பூசணிக்காய், தேங்காய் போன்றவற்றை மீடியமாக பயன்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சை தருகிறார். பொன்னுசாமி பெருமாளை மருத்துவராக, மகனாக, கடவுளாக பார்க்கும் மக்கள் ஏராளம். ஆனால் அவரோ தான் ஒரு சாதாரண மானுடன். கடவுள் எனக்கு அளித்த சக்தியை அவர்களுக்கே அளிக்கிறேன் என்கிறார் பொன்னுசாமி. நானும் மனுஷன் தானே, கால் வைக்கிறேன், கை வைக்கிறேன், வாயில் கை வைக்கிறேன். அது நம்ம பரவாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். எத்தனை நோய், ரத்தம் சம்மந்தப்பட்ட, வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய் பரவாதுன்னு. இப்போ டாக்டர்னா டெட்டாயில் போட்டு க்ளீன் பண்ணி அது சுத்தமாக பண்ணி வாயில் கட்டி கை க்ளோஸ்லாம் போட்டேன். அதெல்லாம் பண்ணலை. தெய்வத்து மேலே நம்பிக்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒன்லி தெய்வம். எப்பேற்பட்ட இருந்தாலும் சுத்தம் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர் எல்லாமே வாயில் கை விடுறோம். வாயில் கேன்சர் ஒரு பொம்பளைக்கு வந்துச்சு, வெளியெல்லாம் தெரிஞ்சு உள்ள கையோடு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். எய்ட்ஸ் நோய் எத்தனையோ பேர் வராங்க, வைரஸ் நோயில் வராங்க, தொற்று நோய்களில் நிறையா வராங்க, சொரியாசிஸில் வராங்க. உடம்பில் தொற்று பண்ணுற நோய் எத்தனையோ நோயில் வராங்க. என்னமோ ஒன்றுமே வெறும் கை காலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அந்த புண்ணை என் கையை காலில் தொடுறேன். தெய்வங்களுடைய நம்பிக்கை வேறு ஒன்றுமே கிடையாது. தெய்வ நம்பிக்கை இல்லை, இவ்வளோத்தையும் பண்ணுறேன். ஒன்லி தெய்வ நம்பிக்கை தான். நம்பிக்கைன்னு சூரியன் என்னையும் எப்படி காப்பாற்றும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்னும் வரைக்கும் எனக்கு வேஸ்ட் ஆகாமல் வர்ற 10 பேர்களை காப்பாற்றி இன்னைக்கு வரைக்கும் நான் விட்டுட்டு இருக்கேன். பில்லி சூனியம், தந்திர வகையான எந்த ஒரு செயலும் இங்கு செய்வதில்லை என்றும், ஒருவரை தொட்டவுடனேயே அவரின் பாவ புண்ணியம் தெரிந்து விடுவதால் நோயின்றி வருபவர்களுக்கு கட்டாயம் சிகிச்சை அளிப்பதில்லை இவர். குழந்தை பேரற்றவர்கள், கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தில் ஏற்படும் தொல்லைகளால் தவிப்பவர்கள் என பலவிதமான பிரச்சனைகளோடு வந்தாலும் இவர் தொட்டவுடன் எல்லாமும் நீங்கிச் செல்வதாக நம்பியே பல்லாயிரம் பேர் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. 5 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்போது டாக்டர்ஸ் பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் ஏன் குழந்தை நிற்கலைன்றது தெரியல. சரி, அப்புறம் நவசக்தி அம்மன் கோயில் பற்றி கேள்விப்பட்டோம். அம்மன் கோயில் பற்றி கேள்விப்பட்டதுக்கப்புறமா சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சாமி பார்த்துட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைம்மா, நான் சரி பண்ணி தரேன், உனக்கு குழந்தை நிற்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் மேலே நம்பி நானும் 5 வீக்ஸ் வாங்கம்மா தொடர்ந்து உனக்கு சரியாயிடும் நாங்கள். சரி, நானும் 5 வீக்ஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்தேன். வந்து 5வது வாரமே சொன்னார், உனக்கு குழந்தை நின்றுச்சுமா, நீ இதோடு நீ குழந்தைய தூக்கிட்டு தான் வரணும் அப்படின்னாரு.
என்ன இப்படி சொல்கிறாரேன்னு ஒரு ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் நான் போனேன். அவர் சொன்ன மாதிரி அந்த மாதமே நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வந்திருக்கேன். வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அவர் ஒரு வித்தியாசமான மனிதராக தெரிந்தாலும் வேதனையிலிருந்து விடுபடுறவங்களுக்கு அவர் ஒரு கடவுளாக தான் தெரிகிறார். பொன்னுசாமி பெருமாளை சந்திக்க சென்ற பொழுது நாம் கண்ட காட்சிகள் நம் மனதை உருகச் செய்தது. மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் குன்றிய இரட்டை சகோதரர்கள் அந்த கோவிலில் பொன்னுசாமி பெருமாளை காண காத்திருந்தனர். பல வருடம் மருத்துவர்களை பரிசோதித்து கைவிட்ட குழந்தைகள் இன்று இவரால் நலமுடன் இருப்பதாக அவர்களின் தாய் நம்மிடையே தெரிவித்தார். ஆஸ்பத்திரியிலலாம் போய் பார்த்தோம். அங்கெல்லாம் ஒன்றும் செட் ஆகலை. பிசியோதெரப்பி தான் பண்ணணும். நாங்கள் தொடர்ந்து பிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்தால் சரியாகும்னுட்டு சொன்னாங்க. அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்த பிறகு இப்போ பரவாயில்ல பிள்ளை வைங்க. இவனுக்கு வந்து முதல்ல வந்து கண்ணெலாம் ஒரு மாதிரி மார்கண்ணு மாதிரி இருக்கும், கிராஸாக இருக்கும். இப்போ இங்கே வந்து உடனே வந்து 9வது வாரத்தில் இவனுக்கு கண்ணு வந்து நல்லதாகிருச்சு. இப்போ இவன் வந்து இந்த மாதிரி உட்காரலாம் மாட்டான். முதல்ல படுத்தே தான் கிடக்கணும். இப்போ நல்லா உட்காடுறான். இது இப்படி சாயாமல் கூட இப்போ உட்காருவான். முன்னாடிக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறாங்க. நல்லா இவன் கவனிக்கவாங்க. 2 பசங்களுக்குமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பசங்களுக்கு இப்போ பரவாயில்ல. பிள்ளைங்க நடந்துருங்கிற ஒரு இது இருக்குது. சரி, நான் குட் மார்னிங் சொல்ல அங்கிளுக்கு நல்லா சொல்லணும். நல்லா சொல்லணும். அங்கிள் சொல்கிற மாதிரி செய்கிறேன். என்ன கேன்சரால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட மும்பையிலிருந்து வந்தவர் இவரால் தான் குணமடைந்ததாக கூறியதை கேட்டதும் உண்மையில் அது நம்ப முடியாத அதிசயமாகவே இருந்தது. எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, பாம்பேலையும் சொல்லிட்டாங்க, பெரிய ஆஸ்பத்திரிலையும் 20-30 டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது, காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி. இங்கே தான் அந்த உயிரை கொடுத்ததே இங்கே தான் பெருமாள் தான். அதனால தான் அந்த நம்பிக்கை. பெருமாள் தான் வாயில் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போதும். இங்கு வருபவர்களுக்கு சில விதிமுறைகளை மட்டுமே கூறி வருகிறார் பொன்னுசாமி பெருமாள். அது குறைந்தது 5 நாள் அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும். நோய் குணமாகும் வரை பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு வைக்கக்கூடாது என்ற விதிகளை பின்பற்ற வலியுறுத்துகிறார். கோவில் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆன்மா சந்நிதானம். ஆலய சூழலே ஒருவரின் மனதின் குறைகளை தீர்க்கும். அதனால் கோவிலில் அதிக நேரம் இருப்பது நோயுடன் வருபவர்களுக்கு நல்லது என்ற காரணத்தால் வரும் மக்களை சிறிது நேரம் காத்திருப்பிற்கு பின்னரே சந்திக்கிறார் பொன்னுசாமி பெருமாள். பொன்னுசாமி பெருமாளை காண வருபவர்களுக்காக ஆலய நிர்வாகத்தினர் தினந்தோறும் அன்னதானம் செய்து வருகிறார்கள். பிணியோடு வருபவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது. எனவே ஆண்டவன் சன்னிதானத்திலேயே அவர்களின் அபாயங்களையும் போக்குகிறார் பொன்னுசாமி பெருமாள். வெறும் குறியீடுகள் மட்டுமே ஒருத்தரை கடவுளின் அவதாரமா மாத்திராது. மக்களுக்கு செய்யக்கூடிய மகத்துவம் தான் அவரை கடவுளின் அவதாரமா மாத்திருக்கு. திருமுல்லை வாயில் மக்களை பொறுத்தவரை பொன்னுசாமி பெருமாள் என்பவர் பெருமாளின் அவதாரம் என்ற நம்பிக்கை ஆழமாகவே இருக்கிறது. அடுத்தவர்களின் குறைகளை கேட்கும் மனிதர்கள் இல்லாத காலத்தில் தேடி வருபவர்களின் துன்பத்தை போக்குபவரை மக்கள் கடவுளாக தரிசிப்பதில் ஆச்சரியமில்லை. பொன்னுசாமி பெருமாளிடம் இருப்பது கடவுளின் சக்தியோ அல்லது தொடு சிகிச்சையின் சக்தியோ, நம்மை பொறுத்தவரை எளிய மனிதர்களின் கஷ்டங்களை தீர்ப்பதால் இவர் ஒரு மக்கள் சக்தி என்பதே உண்மை. இந்த மாதிரியான அசாதாரணமான நிகழ்வுகளை செய்யறவங்களை சூப்பர் ஹியூமன் சொல்லுது. இவர் சூப்பர் ஹியூமனா இல்ல கடவுளின் அவதாரமா? உண்மையில் யார் இவர் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தான் தெரியும். தந்திர பூமியில் நம் தேடுதல் தொடரும்.